காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பார்க்கும்போது தலையில முளைச்சிருக்கிற அந்த முதல் நரைமுடிய பார்த்த அதிர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? உடனே ஐயோ நமக்கு வயசாயிடுச்சோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பதற்றம் வந்திருக்கும். ஆமா, பார்த்த உடனே அதை எப்படியாவது பிடுங்கி எரியலாமா இல்ல உடனே சாயம் பூசி மறைக்கலாமான்னு மூளை யோசிக்க தொடங்கிடும். கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த நரைமுடி உங்களோட வயசை காட்டுற கேலண்டர் கிடையாது. மாறாக உங்க உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஆபத்தான ரசாயன போர்க்களத்தை காட்டுற எச்சரிக்கை அலாரம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா நரைமுடி அப்படிங்கிறது உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றங்களோட ஒரு நேரடி வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூல குறிப்புகள் நரைமுடி உருவாவதற்கான உண்மையான ஆணிவேர் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பேசுது. இத அலச ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட ஆனா ரொம்ப ஆழமான தத்துவ பார்வைகளை நம்ம ஒப்பிட போறோம். ஒண்ணு முன்கூட்டிய முதுமை நோய்கள். இத பத்தி விரிவாக ஆராய்ச்சி பண்ண மேற்கத்திய சிந்தனையாளர் அர்னால்ட் யாரட் அவங்களோட பார்வை. ஆமா. மற்றொன்று நம்ம மண்ணோட ஆன்மீக மற்றும் அறிவியல் ஞானியான வள்ளலாரோட சுத்த சன்மார்க்க பார்வை. சரி, இதை விரிவாக பிரித்து பார்ப்போம். நாம ஏன் நரைக்கிறோம், உள்ளே உண்மையில என்ன நடக்குது? அதாவது மருத்துவ அறிவியலோட ஒரு அடிப்படை உண்மையிலிருந்து நாம இதை தொடங்கலாம். உங்க முடிக்கு கருப்பு நிறத்தை தர்றது மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி. மெலனின், அத பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, முடியோட வேர்க்கால்கள்ல உள்ள சில பிரத்யேக செல்கள் இந்த மெலனினை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த உற்பத்தி குறையும் போது இல்ல தடப்படும் போது முடி நிறமிழந்து வெள்ளையாகவோ இல்ல சாம்பல் நிறமாகவோ மாறுது. ஓ, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படை அறிவியல் உண்மைதான். கண்டிப்பா. ஆனா மெலனின் குறைபாடு தான் நரைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஈஸியா கடந்து போயிடுறோம். அது வெறும் ஒரு விளைவு மட்டும்தான். அந்த மெலனின் உற்பத்தி ஏன் திடீர்னு குறையுது அப்படிங்கறத நாம பெரும்பாலும் கேட்கறதே இல்ல. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. வண்டியில பெட்ரோல் காலியாகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு மெலனின் தானாகவே காலியாகிட்டுதா என்ன? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தர்க்க ரீதியான காரணம் இருக்கணுமே. இங்க மிகவும் ஆச்சரியமளிக்கும் விஷயம் என்னவென்றால், அர்னால்டு ஏரட்டோட தத்துவப்படி இந்த மெலனின் குறைபாட்டிற்கும் முன்கூட்டியே முடி நரைப்பதற்கும் உண்மையான காரணம் மெலனின் இல்ல, உங்க உடம்புல தேங்குற சளி மற்றும் நச்சுக்கள் தான் அவர் சொல்றார். ஒரு நிமிஷம், சளியா? சளினா நமக்கு மூக்குல பிடிக்குமே, ஜலதோஷம் வந்தா நெஞ்சுல கட்டுமே, அந்த சளியா? அது எப்படி ரத்தத்துல கலக்கும்? இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. நீங்க கேக்குற சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். ஏரட் சளி அப்படின்னு சொல்றது ஜலதோஷத்தால வர சளியே இல்ல. அதாவது நீங்க சாப்பிடுற இயற்கைக்கு முரணான உணவுகள் சரியா செரிமானமாகாம குடல்ல தங்கும்போது. ஓ, செரிமானமாகாத கழிவுகள் பத்தி பேசுறாரா? ஆமா, முழுமையா எரிக்கப்படாத மாவுச்சத்துக்கள் ரத்தத்துல கலக்கும்போது அவை ஒரு விதமான ஒட்டும் தன்மையுள்ள பிசுபிசுப்பான கழிவுகளா மாறுது. இதையே அவர் மெட்டபாலிக் வேஸ்ட் அல்லது சளின்னு குறிப்பிடுறார். இப்போ புரியுது. மைதா ரொட்டிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதீத மாமிசம், இதெல்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது குடல்ல ஒரு பசை மாதிரி அது படிஞ்சிடுது. இந்த கழிவுகள் ரத்தத்துல கடக்கும்போது ரத்தம் அதோட இயல்பான ஓட்டத்தை இழந்து அசுத்தமாகிடுது. அப்படியா? இது நான் ஒரு பிளம்பிங் பிரச்சனையோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. நச்சுக்கள் பைப்புக்குள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கிற பாசி குப்பைகள் மாதிரி செயல்படுது. ஆமா, கரெக்ட். பைப் ஃபுல்லா அடைச்சிக்கிட்டா மோட்டார் போட்டாலும் மொட்டை மாடியில இருக்கிற டேங்குக்கு எப்படி தண்ணி போகும்? தலையோட உச்சியில இருக்கிற மிக நுண்ணிய முடியின் வேர்க்கால்கள் இந்த அடைப்புகளால பாதிக்கப்படும் போது ரத்தம் அங்கே போறது தடைப்படுது. வேர்க்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காததால தான் மெலனின் செல்கள் பட்னி கடந்து சாகுதோ. ரொம்ப துல்லியமான ஒரு ஒப்பீடு. பாத்தீங்கன்னா அந்த நுண் ரத்த குழாய்கள் நம்ம முடியை விட மெல்லியவை. அந்த பாதையில நச்சுக்கள் அடைச்சிக்கும் போது ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் முடியோட வேர்களுக்கு போறதில்லை. வேர்கள் பலவீனமாகுது, முடி நிறமிழக்குது. இது முற்றிலும் ஒரு உடலியல் இயந்திரவியல் பிரச்சனை. ஆக்சுவலா இது ரொம்ப லாஜிக்கா இருக்கே. அப்படி என்றால் அந்த அடைப்புகளை எப்படி அகற்றுவது? இந்த பிளம்பிங் அமைப்பை சுத்தம் செய்ய எரட் என்ன தீர்வை முன்வைக்கிறார்? அவர் முன்வைக்கிற தீர்வு சளியற்ற உணவு முறை மற்றும் விரதம். சளியற்ற உணவுனா காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரியா? ஆமா, பழங்கள், மாவுச்சத்தற்ற காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் உடம்புல கழிவுகளை உருமாக்குறது இல்ல. மாறாக அவை ஒரு துடைப்பம் மாதிரி செயல்பட்டு ரத்தத்துல தேங்கி இருக்கிற அந்த பிசுபிசுப்பான நச்சுக்களை கரைச்சு வெளியேற்றுது. இதோட முறையாக விரதம் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்துறார். விரதம் இருக்கிறதுக்கும் முடி நரைப்பதை தடுக்கிறதுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்க முடியும்? விரதம் இருந்தா உடம்பு இன்னும் சோர்வடையும் தானே?
இல்ல, அங்கதான் உடம்போட ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்போட ஒட்டுமொத்த ஆற்றலும் செரிமானத்துக்கே செலவாயிடுது. ஓ, அதனாலதான் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா? கண்டிப்பா. ஆனா நீங்க சாப்பிடுறத கொஞ்ச நேரம் நிறுத்தும்போது, அதாவது விரதம் இருக்கும்போது, செரிமான மண்டலத்துக்கு ஒரு பெரிய ஓய்வு கிடைக்குது. அந்த நேரத்துல தான் உடம்பு தன்னோட ஆற்றலை இரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்கிற கழிவுகளை சுத்தம் பண்ற பணியில ஈடுபடுத்துது. இதுதான் அந்த ஆட்டோஃபாஜி அப்படிங்கிற கான்செப்டா? செல்கள் தங்களை தானே சுத்தம் பண்ணிக்கிற முறை. எக்ஸாக்ட்லி. குடல் தூய்மையாகி இரத்த ஓட்டத்துல இருக்கிற அடைப்புகள் நீங்கும் போது முடியோட வேர்க்கால்களுக்கு மீண்டும் உயிர் சக்தி பாய தொடங்குது. ஆக நாம சாப்பிடுற உணவுக்கும் முடியோட நிறத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறது இரற்றோட வாதம். இது ரொம்ப தெளிவான உடலியல் சார்ந்த ஒரு மேற்கத்திய பார்வை. இப்போ நாம நம்மளோட அடுத்த மூலக்குறிப்பிற்கு செல்வோம். கண்டிப்பா. மேற்கத்திய உடல் தூய்மை தத்துவத்திலிருந்து கொஞ்சம் ஆழமான ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த நம்ம வள்ளலாரோட தத்துவத்துக்கு மாறுவோம். வள்ளலார் இதை எப்படி அணுகுகிறார்? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு, அதாவது பரந்த பின்புலத்தோட இணைத்து பார்த்தால் வள்ளலாரோட இறுதி நோக்கம் மனித உடலை நோயற்றதா மாற்றுவது மட்டும் இல்ல, ஒரு சுத்த தேகமா மாற்றுவது. அதாவது ஒளி உடம்பாக. சுத்த தேகம். ஆமா. ஒரு மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா அவன் நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு ஆகிய 5ஐயும் தவிர்க்கணும்னு அவர் சொல்றார். இதுல முதலாவது அறிகுறி தான் இந்த நரை. நரைமுடிங்கிறது வயசாவதன் அறிகுறி இல்ல, அது உடம்போட வீழ்ச்சி தொடங்குவதன் முதல் படிங்கிறாரா? அப்படி அந்த வீழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது எது? வள்ளலார் ரொம்ப தெளிவா 2 முக்கிய காரணங்களை சொல்றார். ஒன்னு உடம்புல அதிகரிக்கிற அதீத உஷ்ணம், இன்னொன்னு ஜீவகாந்த மற்றும் விந்து நாத குறைபாடு. அதீத உஷ்ணம்னா சூடு அதிகமாகிறதா? ஆமா. நீங்க தவறான உணவு பழக்கங்களை பின்பற்றும் போதும் இயற்கைக்கு முரணான வாழ்வியலை கையாளும் போதும் உடம்புல பித்தம் அதிகமாகுது. பித்தம் அதிகமானா உஷ்ணம் தலைக்கேறுது. இந்த அதீத உஷ்ணமே வேர்க்கால்களை கருக்கி முடிய நரைக்க செய்யுது அப்படிங்கிறது வள்ளலாரோட கூற்று. ஒரு நிமிஷம், ஜீவகாந்த குறைபாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அது கேட்கவே ரொம்ப ஆன்மீக பரிபாஷையா இருக்கே. ஜீவகாந்தம்னா என்ன? அது எப்படி முடி நரைக்கிறதோட தொடர்புடையது? அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஜீவகாந்தம் அப்படிங்கறத இன்றைய அறிவியல் மொழியில சொல்றதுன்னா, அது நம்ம செல்களை இயக்குற அடிப்படை பயோமேக்னெட்டிக் ஆற்றல், இல்லனா உயிராற்றல்னு சொல்லலாம். ஓ, நம்ம உடம்போட பேட்டரி சார்ஜ் மாதிரி. அதேதான். உங்க மொபைல் போனுக்கு எப்படி பேட்டரி சார்ஜ் தேவையோ அதுபோல உங்க உடம்போட ஆரோக்கியத்துக்கும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் தேவை. உடம்புல பித்தம் அதிகமாகி உஷ்ணம் அதிகரிக்கும் போது இந்த பேட்டரி ரொம்ப வேகமா தீர்ந்து போயிடுது. செல்கள் தங்கள் ஆற்றலை இழக்குது. அதோட முதல் வெளிப்பாடு தான் வேர்க்கால்கள் பலவீனம் அடைவது. இங்குதான் விஷயம் மிக மிக சுவாரஸ்யமாகிறது. நேர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைய நவீன உலகத்துல நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய அன்றாட பிரச்சனை என்ன? மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ். ஆமா, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆட்களே இல்ல. அலுவலக வேலை, பொருளாதார நெருக்கடி, டிராபிக்னு எல்லாமே நமக்கு மன அழுத்தத்தை தருது. நவீன அறிவியல் என்ன சொல்றது? நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது உங்க உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் சுரக்குது, குடல்ல அசிடிட்டி அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டிலேயே சொன்ன பித்தம் மற்றும் அதீத உஷ்ணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த அதீத மன அழுத்தத்தோடு நேரடியா தொடர்பு கொண்டிருக்கு இல்லையா? 100க்கு 100 உண்மை. மன அழுத்தங்கிறது வெறும் எண்ணம் சார்ந்த பிரச்சனை இல்ல. அது உங்க உடம்போட ரசாயனங்களை நேரடியா மாற்றி ஒரு தீ மாதிரி உஷ்ணத்தை உருவாக்குது. சூடான காற்று எப்படி மேல் நோக்கி போகுமோ அதே போல அந்த உஷ்ணம் மேல் நோக்கி பாய்ந்து தலையில இருக்கிற மென்மையான வேர்க்கால்களோட நீர்ச்சத்தை உறிஞ்சிடுது. மெலனின் செல்களை அப்படியே கருக்கிடுது இல்லையா? ஆமா. இதனாலதான் இன்னைக்கு 20 வயசுலயே பலருக்கு முடி நரைச்சிடுது. அப்படி என்றால் இந்த உஷ்ணத்தை குறைச்சு இழந்த அந்த ஆற்றலை மீட்க வள்ளலார் என்ன தீர்வு முன்வைக்கிறார்? உடம்ப குளிர்ச்சியாகவும் பிராண ஆற்றலுடனும் வச்சிருக்கணும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மிதமான, எளிதில் செரிமானமாக கூடிய சத்துவ உணவுகளை சாப்பிடணும். காரம், புளிப்பெல்லாம் தவிர்க்கணுமா? கண்டிப்பா. காரமான, உடம்புக்கு சூட்ட தர உணவுகளை தவிர்க்கணும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வு அவரு தன்னோட ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூல்ல குறிப்பிட்டுள்ளார். அது இயற்கையோட ஒரு அற்புதமான மூலிகை, கரிசலாங்கண்ணி. நிஜமாவா? கரிசலாங்கண்ணி மூலிகையா? அது எப்படி உள்ள நடக்கிற உஷ்ணத்தையும் பித்தத்தையும் சரி செய்யும்? வள்ளலார் கரிசலாங்கண்ணிய ஒரு சாதாரண மூலிகையா பார்க்கல,
தேகத்தை இரும்பாக்குற ஒரு சித்திக்குரிய அருமருந்தா பாக்குறாரு. இது அறிவியல் கோணத்துல நாம பார்த்தா நவீன மருத்துவமும் கரிசலாங்கண்ணிய ஒரு சிறந்த ஹெப்படோ புரொடெக்டிவ் மூலிகை அப்படின்னு சொல்லுது. ஹெப்படோ புரொடெக்டிவ்னா கல்லீரலை பாதுகாக்கிறது, கரெக்டா? சரியா சொன்னீங்க. கல்லீரலை பாதுகாத்து சுத்தப்படுத்துற தன்மை அதுக்கு இருக்கு. நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வடிகட்டுற மிகப்பெரிய தொழிற்சாலை கல்லீரல் தான். பித்தம் உருவாகிறதும் அங்கதான். ஓ, அப்போ கல்லீரல் சுத்தமானா பித்தம் குறைஞ்சிடுமா? ஆமா, நீங்க கரிசலாங்கண்ணிய உணவிலோ இல்ல சாராகவோ தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது கல்லீரல் உள்ள கழிவுகளை நீக்குது, பித்தத்தை தணிக்குது. கல்லீரல் சுத்தமானா ரத்தம் சுத்தமாகுது, ரத்தம் சுத்தமானா உடம்பு குளிர்ச்சி அடையுது. அதனால நரை திரை மறையுதுன்னு வள்ளலார் ஆணிக்கலமாக பதிவு செஞ்சிருக்கார். இது கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏரட் சளியற்ற உணவுகள் மூலமா கழிவுகளை வெளியேற்ற சொல்றார். வள்ளலார் சத்துவ உணவுகள் மற்றும் கரிசலாங்கண்ணி மூலமா பித்தத்தை தணிச்சு கல்லீரலை சுத்தப்படுத்தி உடம்ப குளிர்ச்சியாக்க சொல்றார். ஆமா, 2 பேரோட காலகட்டம் தேசம் எல்லாம் வேறையா இருந்தாலும் அவங்க சொல்றது ஒண்ணுதான். கரெக்ட். உடம்போட உள்ளே இருக்கிற வேர்களை சரி செய்யறது தான் உண்மையான தீர்வு அப்படிங்கிற அந்த புள்ளியில 2 பேரும் இணையறாங்க. இதை இன்னும் ஆழமா ஆனா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க நம்ம மூலக்குறிப்புகள்ல ஒரு அற்புதமான ஓமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓமை ஏரட் மற்றும் வள்ளலார் இருவரோட தத்துவங்களையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்குது. சூப்பர். அந்த ஓமைய பத்தி பேசுவோம். நேயர்களுக்கும் அது ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பெரிய மரத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த மரத்தோட இலைகள் பச்சையா இல்லாம காஞ்சி வெளிரி போய் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்துல மாறுதுன்னு வச்சுப்போம். நீங்க அந்த மரத்தை பாக்குறீங்க. உடனே இந்த இலைகளுக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு, இந்த இலைகளை மட்டும் எப்படியா சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா மாட்டோம். ஒரு மரத்தோட இலைகள் வெளிரி போகுது அப்படின்னா பிரச்சனை இலைகள்ல இல்ல, அந்த மரம் வளர்ற மண்ணுல தான் பிரச்சனைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மிகச்சரி. அந்த மரத்தோட வேர்கள் இருக்கிற மண்ணுல நச்சுக்கள் சேர்ந்திருக்கலாம், அல்லது அந்த வேர்களுக்கு சரியான ஊட்டச்சத்துள்ள தண்ணி கிடைக்காம இருக்கலாம். இங்கு நம்ம பார்க்க வேண்டிய முழுமையான ஒப்பீடு இதுதான். இந்த மரம் அப்படிங்கிறது உங்க உடம்பு, அந்த மரத்தோட வேர்கள் அப்படிங்கிறது உங்களோட குடல், கல்லீரல் மற்றும் இரத்த ஓட்டம். அந்த மரத்தோட இலைகள் அப்படிங்கிறது உங்களோட முடி. வாவ். ஆக குடலோ இரத்த ஓட்டமும் தான் வேர்கள், முடிதான் இலைகள். ஆமா, உங்க குடல்ல அர்னால்ட் ஏரட் சொல்ற சளி மற்றும் நச்சுக்கள் தேங்கி இருக்கும்போது, இல்ல வள்ளலார் சொல்ற பித்தம் மற்றும் உஷ்ணம் வேர்களை தாக்கும் போது ரத்தம் அசுத்தமாகுது. வேர்களுக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைக்கலன்னா தலையில இருக்கிற முடியின் வேர்க்கால்களுக்கு எப்படி ஊட்டச்சத்து போகும்? ஊட்டச்சத்து இல்லாததால தான் முடி வெளிரி போகுது, நரைக்குது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் இது உணர்த்துவது என்ன? நேயர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மரத்தோட இலைகள் வெளிரி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாம கடையில போய் ஒரு பெயிண்ட் டப்பாவை வாங்கிட்டு வந்து அந்த இலைகளுக்கு பச்சை வண்ணம் பூசுவோமா? அப்படி பூசுனா அது அந்த மரத்துக்கோ இலைக்கோ ஏதாவது நன்மையை தருமா? கண்டிப்பா தராது. அடுத்த சில நாட்கள்லயே அந்த இலை செத்து உதிர்ந்துடும். இத நான் ஏன் கேக்குறேன்னா, நாம இன்னைக்கு ரொம்ப பெருமையா பயன்படுத்துற ஹேர் டை அப்படிங்கிறது இத தானே செய்யுது. வெளிரி போன இலைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எந்த வகையிலயும் நிரந்தர தீர்வாகாது அப்படின்னு தெரிஞ்சும் நாம ஏன் ஹேர் டை மூலமா இலைகளுக்கு சாயம் பூசிக்கிட்டு இருக்கோம்? இது நம்ம உடம்போட எச்சரிக்கையை நாமே உதாசீனப்படுத்துற செயல் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம ஏன் அப்படி செய்யறோம்? ஏன்னா நம்ம ரொம்ப அவசரத்துல இருக்கோம், எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறோம். நம்ம கவனம் எல்லாம் எப்பவுமே வெளியே தெரிகிற வெளிப்பூச்சான இலைகள் மேல மட்டும்தான் இருக்க தவிர உள்ளே ஆழத்துல மறைஞ்சிருக்கிற வேர்கள் மேல இல்ல. அதுவும் உண்மைதான். ஆனா அந்த ஹேர் டை வெறும் பெயிண்ட் மட்டும் இல்லையே, அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கே. சரியா சொன்னீங்க. ஹேர் டை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான வெளிப்பூச்சு மட்டும் இல்ல, அதுல ரொம்ப ஆபத்தான ரசாயனங்களும் இருக்கு. நீங்க அது தலையில பூசும்போது அந்த ரசாயனங்கள் முடியோட துவாரங்கள் வழியா உங்க ரத்தத்துல கலக்குது. இது ஏற்கனவே நச்சுக்களால போராடிக்கிட்டு இருக்கிற உங்க உடம்புலயும் கல்லீரலையும் மேலும் அதிக நச்சுக்களை சேர்க்குது, நிலைமையை இன்னும் மோசமாக்குது. அப்படி என்றால் வெளிரி போன அந்த இலைகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க நாம என்னதான் செய்யணும்? உண்மையான தீர்வு அப்படிங்கிறது வேர்களுக்கு ஊட்டம் அளிக்கிறது மட்டும்தான். நீங்க ஏரட் சொல்ற சளியற்ற பழங்கள் காய்கறிகளை சாப்பிடும் போதும், முறையா விரதம் இருக்கும் போதும், அல்லது வள்ளலார் சொல்ற கரிசலாங்கண்ணி மாதிரியான இயற்கையான மூலிகைகளை உள்ளுக்குள்ள எடுத்துக்கும் போதும் நீங்க அந்த மரத்தோட வேர்களை சுத்தம் செய்றீங்க. மண்ணுல உள்ள நச்சுக்களை நீக்கி வேர்களுக்கு சுத்தமான தண்ணீரை பாய்ச்சுறோம். அப்போ வேர்களுக்கு தண்ணீர் போனா என்ன நடக்கும்?
உள்ளே ஊட்டச்சத்து பாய்ந்தா வெளிரி போன இலைகள் காலப்போக்குல உதிர்ந்து மீண்டும் செழிப்பான பச்சை பசேல் என்ற புதிய இலைகள் வளரத் தொடங்கும். சூப்பர்! வேர்கள் சுத்தமானா இலைகளான முடி தானாகவே மீண்டும் கருப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். இது இயற்கையோட தவிர்க்க முடியாத விதி. உங்க உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அபாரமான சக்தி இருக்கு. அந்த சக்தியை நாம எந்த தொழிற்சாலையில இருந்தோ விலைக்கு வாங்க வேண்டியதில்லை. ஆமா, நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சக்திக்கு தடையாயிருக்கிற கழிவுகளையும் உஷ்ணத்தையும் நீக்கிறது மட்டும்தான். இதைவிட சிறந்த ஒரு விளக்கத்தை நாம தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். நேயர்களே, நாம் இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை உங்க கவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக கொண்டு வரேன். நரைமுடி அப்படிங்கிறது ஏதோ உங்க கேலண்டர்ல தேடிகள் கிழிஞ்சிடுச்சுங்கிறத காட்டுற சாதாரண குறியீடு இல்ல. அது உங்க உடம்போட உள்ளே தேங்கியிருக்கிற நச்சுக்கள், செரிமானமாகாத கழிவுகள் மற்றும் அதீத மன அழுத்தத்தால உருவாகிற உஷ்ணம், இது எல்லாம் காட்டுற ஒரு அலாரம். உங்க ரத்த ஓட்டப்பாதை அடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு மருத்துவச் சங்கு. ஆமா, அதற்கான தீர்வுகளை நாம வெளியில இருந்து தேடக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட இயற்கைக்கு முரணான உணவுகளை தவிர்த்து சளியற்ற உணவுகளை சாப்பிடுறது, உடம்புக்கு முறையான ஓய்வு கொடுக்க விரதம் இருக்கிறது, பித்தத்தை குறைச்சு உடம்ப குளிர்ச்சியா வைக்கும் சத்துவ உணவுகளை உண்பது மற்றும் கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளை பயன்படுத்துறது, இவை எல்லாம் தான் அந்த ஆணி வேரை சரி செய்யும். கரெக்ட். இவை அனைத்தும் இணைந்து உங்க உடம்போட வேர்களை சுத்தப்படுத்துது. இந்த உபமையும் தேடலும் தனிப்பட்ட முறையில எனக்கே பல விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய வச்சிடுச்சு. உடம்போட ஒவ்வொரு அசைவும் எவ்வளவு ஆழமா ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நேயர்களே, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட சிந்தனைக்காக ஒரு இறுதி பார்வையை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. உங்க உடம்போட உள்மண்ணை, அதாவது வேர்களை சரி செய்வதன் மூலமா நரைமுடி மாதிரி ரொம்ப வெடிப்படையான மாற்றவே முடியாது அப்படின்னு நாம உறுதியா நம்புற ஒரு விஷயத்தையே மாட்ட முடியும்னா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது வயசாவதால வருது, இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் சமாதானம் செஞ்சுக்கிற வேற எந்தெந்த உடல் உபாதைகள் எல்லாம் உண்மையில வெறும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் ஆற்றல் சமநிலையின்மையாலும் ஏற்படுற தற்காலிக கோளாறுகளா இருக்கலாம். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. மூட்டுகள்ல ஏற்படுற வலியா இருக்கலாம், ஞாபக மறதியா இருக்கலாம், அல்லது மாலை நேரங்கள்ல நீங்க உணர்ற அந்த அதீத சோர்வா கூட இருக்கலாம். இவை எதுவுமே வயசாவதால வருபவை இல்ல, வேர்கள்ல ஏற்பட்டிருக்கிற அடைப்போட வெளிப்பாடுகள் மட்டுமே. அடுத்த முறை நீங்க தரம் குறைவான ஒரு உணவை சாப்பிடும் போதோ இல்ல தேவையில்லாம ஒரு விஷயத்துக்காக அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போதோ இத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. உங்க உடம்போட எந்த இலைக்கு நீங்க நஞ்ச ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மிக அருமையான கேள்வி. நமது உண்மையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம வெளியே பூசுற சாயங்கள்ல இல்ல, நம்ம வேர்களோட தூய்மையில தான் அடங்கி இருக்கு. அதுதான் 100க்கு 100 உண்மை. நேயர்களே, இன்னைக்கு எங்களோட இணைந்து இந்த விஷயத்தை இவ்ளோ ஆழமா ஆராய்ந்ததற்கு மிக்க நன்றி. உங்களோட வேர்களை பத்திரமா பாத்துக்கோங்க, இலைகள் தானாகவே செழிக்கும். நீங்க தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் அறிவார்ந்த தேடல்கள்ல ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.